தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்களுடைய அஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வருகின்ற 116 நாட்கள் நடக்கவிருக்கும் ஒரு ஆச்சரிய மாற்றங்களும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த குரு பயிற்சி எப்போது மாறவிருப்பது அப்படிங்கிற போது அக்டோபர் 15ஆம் தேதி 2024, அடுத்து வருகின்ற ஆண்டு பிப்ரவரி 11, 2025 வரை இந்த குரு வக்ர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி விரிவான காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஃபாரினில் இருக்கிற வெளிநாட்டு நபர்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த பதிவானது மிக முக்கியமான பதிவாகவும் நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு இது மிக தெளிவான விளக்குறையை கொண்ட ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்கன்னு சொல்லும் போதே மிகப்பெரிய உயரத்தை இந்த 2 ஆண்டு காலங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சோதனைகள் வேதனைகளை தாண்டி மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு மன ரீதியான ஒரு துன்பத்துக்கு ஆட்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். விருச்சிக ராசிக்காரங்க 7ல் குரு வக்ரம் அடையும் போதும் 4ஆம் இடத்துக்கு சனி வக்ரம் அடையிறது அப்படிங்கிறதெல்லாம் எப்படிப்பட்ட விஷயம் பண்ணும். 5ல் ராகு 11ல் கேது அப்படிங்கிறதுனால எந்த இடத்துலையுமே எங்களுக்கு சாதகம் இல்லாத நிலைமை தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுறது எனக்கு புரியுது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நல்லது பண்ண போகுது அப்படிங்கிறது இந்த குரு வக்ரமானது இந்த 116 நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சமும் பிரகாசத்தை நோக்கி வெற்றி நடை போடுவீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். எந்த இதுவும் சாதகம் இல்லை அப்படின்னாலும் பாதகம் பெருசாக இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். கெட்டது இல்லைனாலே பெரிய நன்மை அப்படிங்கிறது ஒன்று விஷயம் இருக்குது. அதனால் 7ஆம் இடத்துல குரு வக்ரம் அடையிறது அப்படிங்கிறது நன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய நன்மை இல்லை. ஏன்னா 6ஆம் இடத்தோடைய வேலையை அது செய்யும். அப்படிங்கிற பட்சத்தில் சில நன்மை பலன்களும் கண்டிப்பாக உண்டு. 7ஆம் இடத்து பார்வையினால் 11, 1, 3 ஆகிய 3 இடங்களையும் 5, 7, 9 பார்வையில் பார்க்குது. அப்படிங்கும்போது இந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும். என்னுடைய உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நல்ல நிலையில் இருந்தால் இந்த குரு வக்ரம் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வக்ரம்னு கூட சொல்லலாம். பெரிய மைனஸ்லாம் இல்லை. 50% மைனஸில் இருந்தாலுமே மீதி 50% நல்லதும் பண்ண காத்திருக்குது அப்படின்னு சொல்ல தான் உண்மை. 7ஆம் இடத்து வக்ரம் அடையும் போது குரு உங்களுக்கு நோய் அப்படிங்கிறது, அதாவது உடம்பு வலி கை கால் வலி பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க தினமும். அதே மாதிரி இந்த காலகட்டத்துங்களில் அந்த நோயோடைய தீவிரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எதிரிகள் மறைமுக சூழ்ச்சினால் ரொம்ப ஏமாற்றப்படுவீர்கள் அப்படின்னாலும் அந்த எதிரிகள்னால் உங்களுக்கு உயர்வு பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். எப்போவுமே ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இருக்கணும். குத்திக்கிட்டே இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளை ஏதாவது ஒரு விஷயம் தூண்டிகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம அடுத்த நிலைக்கு போவோம். அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு விதையாக ஆரம்பிக்கும். ஒரு மரத்தோடைய விதையை போட்ட பிறகு தான் அதோட செடி மரம் கொடியாக மரமாக வளர்ந்து வர்றது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனால் இந்த காலகட்டம் அதுக்கான விதையை நீங்கள் தூவுவீங்க. உங்களுடைய கடன் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது விஷயம். ஆனால் குரு வக்ரம் அடையும் போது திருமணம் போன்ற விஷயங்களை தடையை கொடுக்கும். திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், வயசு போயிட்டே இருக்குது, வயதாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் குரு பலத்தை பொறுத்தே அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம்.
இதுக்கு என்னுடைய ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய திருமணம் பண்ணலாமா, இந்த காலகட்டம் அதுக்கு உகந்ததா அப்படிங்கிறது உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் தசா புத்தியும் உங்களுடைய குரு பலனும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்து முடிவு செய்யப்படும். அதே மாதிரி 4ஆம் இடத்து சனி வக்ரம் அடையும் போது ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக உண்டு என்றாலும் ஒரு சில பாதகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். வண்டி வாகன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பிளேஸ்மெண்ட்டு அந்த மாதிரி வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தமாக இருந்தாலும் சிறு அலைச்சலுக்கு பிறகே அது நிறைவேற்றக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறதுனால அதற்கு உண்டான கெடுபலன்கள் உங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயமாக இருந்தால் கூட சில பாசிட்டிவான முன்னேற்ற பாதைகளும் இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும். மிகப்பெரிய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற ஒரு பேர் பெற்ற பட்சத்தில் சனி வக்ரம் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. குரு வக்ரம் அடைஞ்சிருக்கு சாதகமான சூழ்நிலை இல்லைனாலும் சனி வக்ரம் ஒரு சாதகமாக கொடுக்கும். எந்தெந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும்னா வீடு மனை வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க. அதே மாதிரி வேறு எங்கே நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும், உங்கள் தாயார் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்பட வேண்டிய விஷயம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையான ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு புத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக புத்திர தடையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். குலதெய்வ வழிபாடு இன்றையமையாது. காதல் போன்ற விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக அறிவுறுத்து. 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது நற்பலன்களை ஏற்படுத்துமா அப்படின்றது பட்சத்தில் கண்டிப்பாக கேது லாபத்தை தடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்து லாபத்தை கொடுக்க அது மறுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தொழிலில் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் இங்கே நீங்கள் பார்த்துக்கணும். சரி, எதுவுமே சாதகம் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக சாதகமான சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. 11ஆம் இடத்துக்கு கேது அப்படின்னு கொடுத்தாலும் லாபத்தை கொடுத்து உங்களுக்கு அதனால் விரக்தியை அடையக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்து விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக செய்ய காத்திருக்கிறது. ஆனால் தடைக்கு தாமதத்துக்கு பின்னே அது கொடுக்க விஷயமாக அது கண்டிப்பாக உண்டாகும். இந்த 116 நாட்களும் பொருளாதார வகையில் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். சில பேர் வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, நிறைய நல்ல விஷயங்களுக்காக ஒரு இடமாற்றமோ ஊர் மாற்றமோ வேலை மாற்றமோ கண்டிப்பாக உருவாகும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடியதாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உருவாகக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய தெளிவும் பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய சாதுரியமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. 5ஆம் இடத்து ராகு இருக்கிறதுனால காதல் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது, கமிட்மெண்ட் கொடுக்காம கொஞ்சம் நகர்த்தி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இதனால் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அஃபையராக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தாலும் ஆடாத வடுவும் மாறாத ஒரு அவமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் மைண்டில் வச்சுக்கிட்டு மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணவே பண்ணாது. அது பண்ணிங்க அப்படின்னா மாட்டிகிட்டு இருக்கிறது நீங்களாக தான் மாட்டிகிட்டு இருக்கணும். அப்படின்றதுனால நெகட்டிவெலாம் ஒரு ஓரம் பண்ணி இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக கொண்டு போங்க உங்கள் வாழ்க்கையை. அதுதான் உங்களுடைய விஷயமாக இங்கே கண்டிப்பாக இருக்கும். உழைப்பு வெற்றியை கொடுக்கும். ஆனாலும் உழைப்புக்கேற்ற அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு மிகப்பெரிய உச்சாணியை தொடுறதுக்கான விதையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த குரு வக்ரம் உங்களுக்கு ஆட்படுத்தும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், கான்ட்ரிபியூஷன் பண்ணோம் உங்களை. நீங்கள் இதை புரிஞ்சிக்கிட்டு உழைப்பை அதிகமாக போட்டு மிகப்பெரிய உயரத்தை அடைய முயற்சி செய்து மிகப்பெரிய வெற்றிகளை தொட காத்திருப்பீங்க அப்படின்றது உண்மையான விஷயம். இந்த விருச்சிக ராசிக்காரங்க 7ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தையும் வக்ரம் அடையுது. பார்க்குற பார்வை 11ஆம் இடம் 1ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படிங்கும்போது சில லாபத்தில் தேக்க நிலையும் உங்களுக்கு மன உளைச்சலும் மன கஷ்டத்தையும் புது காரியங்களில் ஒரு தடை தாமதங்களும் இருக்கக்கூடிய விஷயமாக அந்த வக்ரம் கண்டிப்பாக உருவாகும். குரு வக்ரம் ஃபேவர் இல்லை அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்கள் உங்கள் நன்மை கண்டிப்பாக கொடுத்துரும். அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரியே தான் உங்கள் லைஃப்பை கொண்டு போகும். எனக்கு டவுனாக தான் இருக்குன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களை இந்த 2-3 வருஷம் படாத அந்த அர்த்தாஷ்டம சனி பண்ணது இப்போ சரியாகும்.
அப்படி கொடுக்கக்கூடிய காலமாக இந்த 116 நாட்கள் சனியும் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால 2 கிரகங்கள் ஒரு நல்ல இடத்துல வக்ரம் ஆகிருக்கிறது, கெட்ட இடத்துல வக்ரம் ஆகிறது நல்லது தான் பண்ணும். சில இடத்துல ஏமாற்றங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறதுனால ஜாமீன் கையெழுத்து போடுறது, யாரை நம்பியாவது பணம் கொடுக்கறது, வட்டிக்கு கொடுக்குறது சொல்லி ஏமாறது, போட்டிங்கன்னா பணம் திரும்பி வராது. அப்படிங்கிற விஷயம் நல்லா ஜாகிரதையாக பார்த்துக்கணும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க வழிபாடாக முருகன் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, வியாழக்கிழமை தோறும் திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சி வீட்டில் கும்பிட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை என்னால் முடியுங்க திருச்செந்தூருக்கு போக முடியும், முருகனை போய் பார்த்துட்டு வர முடியும்னா தாராளமாக போங்க. பழமுதிர் சோலையில் இருக்கிற முருகனை நீங்கள் வேண்டி வணங்குங்க. இந்த மாதிரி வியாழக்கிழமை தோறும் அதை வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை தோறும் சுண்டல் கொடுத்து வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிங்க சுண்டலை அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நன்மை பலனை கொடுக்கும். ஒரு வியாழக்கிழமை மாதத்துக்கு திருச்செந்தூர் சென்று வருவது, இல்லை திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து வீட்டில் கும்பிட்றது அப்படிங்கிறது நன்மை கொடுக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகாத்தம்மன் இல்லை ராகு கேது ஸ்தலங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா புற்றுக்கு பால் ஊற்றுவது, இல்லை பாலாபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். இந்த சர்வதோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ரமானது ஐஸ்வர்யத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் தெளிவையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.